நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்மளே பயந்து வர வேண்டியதா இருக்கு, பதுங்கி வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலைகள். மத்த ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்தவன் ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடித்து தான் சாப்பிடுறாங்க, தூக்குறாங்க. சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி, உடல் வேற குந்தாணி வேற ஆயிடும். இப்ப பாக்குறியா? மூடியா பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கா? யார் நீங்க? உனக்கு என்ன வேணும்? யாரு நீ? குத்துன எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாண்டு இருப்ப. யோ, உன் பொண்ணோட வாழ்க்கை என்ன டென்னிஸ் கிரவுண்டா? யார் அவன் பொண்ணு? என்ன பிரச்சனை? என் பொண்ணு உனக்கு தெரியாது? யோ, லட்சக்கணக்கான பொண்ணை பாக்குறேன், உன் பொண்ணு மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? யார் உன் பொண்ணு? எவமா? நாங்க என்ன விருந்துக்காக வந்திருக்கோம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கி இருந்த டிஎஸ் சுட்டியை திருடி வித்துவிட்டு இந்த புள்ள கல்யாணத்தை நிறுத்தி விட்டு இப்ப என்ன ஆயி ஓய் குத்துடா. ஓ, அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. சரி, 2 நாள் வண்டி வீட்டுக்கு வந்து இடத்த காலி பண்ணுங்க. இவனை நம்பாதடா. ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான். இன்னைக்கு தான் கையும் களமா மாட்டிருக்கான். இன்னைக்கு விட்டோம் எனக்கு என் வண்டி வராது, எனக்கு கல்யாணமும் நடக்காது. விடுவனாமா? ஒப்ப என்ன இழிச்சவாயனா? டேய், 2 நாள் 3 நாளுங்கிற பிட்டெல்லாம் ஆகாது. இப்பவே வண்டிங்க பந்தாகணும். வரலன்னா என் பொண்ணை வச்சு சோறு போடு. என்ன புது ட்ரிக்ஸா இருக்கு? வண்டி கலவு போச்சுன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டு பொண்ணுக்கு சோறு போடு, பொண்டாடி சோறு போடுன்னு இருக்கா? அச்சிக்கு மேல உனக்கு போலீஸ் ஒன்ன மாதிரி 420க்கு போலீஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். இதப்பா டிவிஎஸ் 50 வை, இல்ல என்ன வச்சு சோறு போடு. அப்படியே அவனை புடிச்சுக்க. நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்பாடே நீ போடா, இவனை நான் பாத்துக்கிறேன். ஓ, அப்படியா? அப்ப ஓகே. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. என் மேல டச் ஆச்சு போன அப்பனை கூப்பிட்டு யானை தும்பிச்சான் கையில அடிச்ச மாதிரி அடிச்சு கொன்றுவேன். பாப்பா போய் அரிசி பருப்பு அனுப்பு. அடி பாவி சிரிக்கி, அடிக்கிற பரிசு எனக்கே காண மாட்டேங்குது, உனக்கு வேற அவிச்சு கொட்டணுமா? சரி, போய் அந்த அண்ணாச்சிக்கெல்லாம் என் அக்கவுண்ட்ல ஏதாச்சும் வாங்கி தின்னு. மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கலாம் அக்கவுண்ட். அவுட் அவுட். வாயிலடி வடக்கு மாச்சி வரைக்கும் போகுது. வீட்டை பாத்துக்க, நீ எதுவும் அடிச்சுட்டு போயிடாத. அடிக்க வச்சிருக்க. நைட் இங்க தானே இருப்ப, வரண்டி ஊத்திட்டு. என்ன பூட்டின வீடு திறந்து கிடக்கு? பெருசு பெருசா தெரியுது. யாரு நீங்களா? புலங்கால விட்டு தான் பூதம் காக்கும். என் வீட்டுல வந்து இப்படி பிசாசு மாதிரி நிக்கிறீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? ஏய், பூதங்கேனா அப்படியே குச்சி முழுங்கிடுவேன். நாங்க யாரு? நாங்க கேளு. முழுங்கிருவீங்களா? ஏய், ஆமா, யாருவீங்களா? அது ஏன் அப்ப? அவனத்தான் தெரியுமா? இது ஆத்தா, அது பெரிய அண்ணாத்த, இது சின்ன அண்ணாத்த, அது குட்டி தம்பி பையன். ஆமா, இவங்கள கூட்டிட்டு எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கா? உன் அச்சானியா ஒடிக்கட்டா. ஏய், நீ ஒருத்தி வந்தா இங்க ஒடிஞ்சு நொறுங்கி போய் கிடக்கு. இதுல கும்பலா வர வந்து நொறுக்குவீங்களா? யோ, உன் பொண்ணுக்கு ஒருத்திக்கு தானே சோறு போட சொன்னேன். இது என்ன கூட்டமா கொண்டாந்து இறக்கிருக்க? நாங்கெல்லாம் பாசக்காரங்க. என் பொண்ணை விட்டு தனியா இருக்க மாட்டோம். இத பாரியா, நாங்கெல்லாம் இங்க இருந்து போணும்னா நீ என் டிவிஎஸ் 50 திருப்பி கொடுத்துரு. இல்லனா எங்களுக்கு எல்லாம் ஆக்கி போட்டு சாவு. செல்லப்பா, என்னப்பா இது? என்னப்பா இது வரைக்கும் மளிகை சாமான் வாங்குறது 25,200 ஆயிடுச்சு. சாயந்தரத்துக்குள்ள காசு வரணும், இல்லைன்னா வீடு கடையா போயிரும் பாத்துக்கோ. 25,200? இதெல்லாம் கம்மி. செல்லப்பா, போக போக பாரு எங்க சாதனை. புது டிவி ஸ்பிடி வாங்கினா கூட 22,000 தாண்டி வருது. உங்க டிவி ஸ்பிடி எடைக்கு போட்டா கூட 8 கூட கிடைக்காது. 25,000 ரூபாய்க்கு தின்றீங்க. மரியாதையா எல்லாரும் வெளியே போங்க. தங்கச்சி விட்டு பிரிய மாட்டோம். பிரிய மாட்டீங்களா? அருவாள் எடுத்து போட்டு தலை மட்டும் பிரிஞ்சு அம்பிட்டு போயிருக்கோம். போயிருக்கீங்க. அருவா நீ ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்பா அக்கா எங்க ஃபேமிலியோட வெயிட் புரிஞ்சுதா? இப்படியே தரேன். மனுஷன் பொம்பளைன்னு அலையிறான். பொம்பளை இல்லாம வாழ முடியல, பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல. என்ன வாழ்க்கை? அவன் சொன்ன அதே 3 வடை. இது வடை தானே? வடையே தான். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டு சாப்பிடு. கேளு. இந்த 3 வடைய அண்ணன் தம்பி 2 பேருக்கு சரி பாரியா எப்படி பிரிப்ப? டேய், இதே மாதிரிதான்டா நானும் சிரிச்சேன். என்ன கேட்கறதுக்கு பதில சொல்லு. இதுல என்னையா பெரிய அதிசயம் இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருங்கிற ஆளுக்கு ஒரு வடையா எடுத்து வச்சு
மீதி இருக்கிற ஒரு வடைய ஆளுக்கு பாதியா பிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இதத்தானே நானும் சொன்னேன். ஆ. அவன் புதுசா அவனை சொல்லி ஆஃப் பண்ணிட்டானடா. என்ன சொன்னா? அண்ணன் தம்பி 2 பேர் கிடையாதான். ஆ. அண்ணன் வேற தம்பி 2 பேரு, ஆக மொத்தம் 3 பேரா. 3 பேருக்கு 3 வடைய பிரிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. முதவிங்கிறான்டா. சாமியார், என்னப்பா? ஏப்பா? அவன் சொன்னான்னு சொல்லி என்கிட்ட சொல்றியா? ஆ? நானே கடன் உடனே வாங்கி இதை ஏத்திட்டு இருக்கேன். இதை நீ இறக்கி மேற்கொண்டு கடனாளி ஆக்கி என்னை செருப்படி வாங்கி வைக்கலான்னு பாக்குறியா? போடா போடா. சாரி பிரதர். நான் உன் லெவலுக்கு ஏத்திட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். கூல் டவுன். அங்க என்னடா? எப்பா இந்தப்பா இத பிடி. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. அடிச்சா ஜின்னு ஏறணும்னு சொன்னல, ஏறிச்சா? இந்தா இதோ ஜின்னு ஏத்திட்டு போ. நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரி தான். நான் போறேன். என்ன சொன்ன? என் கடையை என்கிட்ட விளங்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அது இருக்கட்டும். முதல்ல அவன் மூஞ்சி இருந்துச்சு, இப்ப வேற மூஞ்சி இருக்கு. அடிக்கடி மூஞ்சியை மாத்துறதுக்கு நான் என்ன குரல் வித்தக்காரனா? வாங்கினதை குடிச்சிட்டு மரியாதையா போடா. போடா. டேய் இங்க போடா. கடனை எதுக்கு வச்சிருக்க? போடா. ஏன்டா கத்துற போறோம்ல? யோ மூளை இருக்கா? இது வரைக்கும் வந்தவனுக்குலாம் இருந்தது பா, உனக்கு தான் மூளை இல்ல. நிச்சயமா தான்ப்பா. இந்த பார் தீந்து போச்சு. என்னப்பா? வேணாம். கேட்டா அண்ணன் தம்பிங்க. நான் அண்ணனா இருக்கும்போது அவன் தம்பியா இருந்தேன், அவன் தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருந்தேன். வேண்டாம்ப்பா. உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து. சூடா ஏதாச்சும் கொடு. சூடா தானே? நெருப்பு. இதை நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? சரி கொடு. சுடு போதுப்பா. இதாச்சும் சூடு. நீ சுடு காடு. வார்த்தையாலே சுட்டு எரிக்கிறியடா பாவி. சைத்தான் கே பச்சா. என்னடா அதுக்கு ஆள் மாறிட்டா? முடியலடா ஐயா. ஏப்பா உன் தீப்பெட்டி இருந்தா கொடு. என்ன குச்சியை காணா? நீ தீப்பெட்டி தானே கேட்ட, குச்சியை கேட்கலையே. யோ தீப்பெட்டி கேட்டா உலகம் பூரா குச்சியோட தான் கொடுப்பாங்க. நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. இங்கேயும் அதே குரல். பக்கத்துல எவனாச்சும் உட்காந்துருப்பான். திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சி தெரியும். நம்ம அவன் நினைச்சு இவன்ட்ட பேசுவோம். அந்த நேரம் பார்த்தா அவன் மறைஞ்சிருவான். நம்ம இவன்ட்ட செருப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். யார்ட்டையும் பேசாம எப்படி எந்திரிச்சு போயிட்டா? பிரதர், நீ நான் தான். ஒரிஜினலா? எப்படி நம்புவேன்? என்னால் நம்ப முடியுதே. அப்ப ஒரிஜினல் தான். ஆமா எங்க இவ்வளவு தூரம்? இனிமே நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். நம்ம 2 பேருமா? இருக்கட்டும். ஆமா இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்கு. ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா. அடுத்து வாங்குறதுக்கு துட்டுலயே நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. இந்த பாத்தியா, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே கிளாஸ சரிபாதியா ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்கேன். இது என்ன படி? இளங்கோ. அது என் பேரு. செல்லப்பா என் பேரு. அதனால இதை நம்ம 2 பேரும் பாதி பாதியா குடிக்கிறோம். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. முதல்ல நீ குடி. நானா? ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும். நல்லா இருப்பேன். நிறைய வேலை இருக்குல்ல. நீ நல்லா இருப்ப. குடி. குடிக்கவா? குடி. ஏரியா வந்துருச்சா? இன்னும் இருக்க. கோடு வரல. கரெக்டா இருப்போம்ல. என்ன இது? என் பாதியை குடிச்சுட்டு உனக்கு சரி பாதி வச்சிருக்கப்பா. சரி பாதி சரியா இருக்கு. அதுல என் பாதி எங்க? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது என்னுடைய பாதி, கீழே இருக்கிறதா நான் உன்னுடைய பாதின்னு சொன்னேன். எதுக்காக உன்னுடைய பாதியை விட்டுட்டு என்னுடைய பாதியை குடிச்ச? ஏப்பா மேல இருக்கிறத விட்டுவிட்டு கீழே இருக்கிறத மட்டும் எப்படிப்பா தனியா குடிக்க முடியும்? அடியில ஓட்ட போட்டு உறிஞ்சவா முடியும்? அப்படியே உறிஞ்சாலும் மேல இருக்கிறது வந்துராது. இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த குடின்னு கொடுத்தேன் இல்ல, வேண்டானே. இந்த பாருங்க, மேல இருக்க பாதி உங்களுடைய பாதி, அதை நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல. மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்குற நேரம் இதான போயா போமல்ல. அறிவில்ல உனக்கு? இருப்பா முட்டாப்பட சோறு திங்க என்ன திங்கிறீங்க? ஆளே இல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? என் பாதியை கொடு. எப்பா தெரியாம நடந்துருச்சுப்பா. இருக்கிற குடிச்சிட்டு ஆள விடுப்பா. நான் என்ன எச்சகல நாயா?
நீ குடிச்ச மீதியை நான் குடிக்கிறதுக்கு எச்சையே பண்ணாத என்னுடைய பாதியை நீ எனக்கு கொடு. எப்பா உன் பாதி எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஏன்டா என் பாதியை நீ குடிக்கும் போது என் பாதியை நான் குடிக்க கூடாதா? ஐயோ, உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எதையோ திருடனும் எண்ணம் இருக்குது, வழி இல்லை, அதை எடுக்க போனாலும் முடியல. இது அந்த நந்து போய் ஆட்டோ இல்ல, இது எதுக்கு இந்த சென்டர் வந்து நிக்குது? அதுவும் இளங்க வீட்டு முன்னால நிக்குது. வீடு வாடகைக்கு விடப்படுங்கிற போர்டையும் காணா. மேல என்னமோ நடக்குது. பால் காய்ச்சற வாடை இருக்குது. ஒரு பொண்ணும் பையனும் சிரிக்கிற சத்தம் கேக்குது. பிடிக்கிறேன். இப்ப ஹலோ, பேசாம இரு. ஒரு நிமிஷம். ஷேர் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. பேசாம இரு. ஏய், நான் சொல்றதை கேட்க கேளு. முடியாது. பாத்தியா, கிருன்னு சத்தம் கேக்குது. ஏய், அது கதவு மூடுற சத்தம்டா. கதவை மூடுறாங்களா? விட மாட்டேன். ஏய், மேல விட போகாத, மாட்டேன். சொன்னா கேளு. டேய், டேய், டேய். ஆமா, நீ எங்க இங்க? இல்லண்ணே, சார் தானே அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு. சார் வாடகைக்கு விட்டுருக்காரா? சரி, சார் வீட்டை மட்டும் தானே வாடகைக்கு விட்டுருக்கா? இது என்னடா வாடகைக்கு விட்டு என் தங்கச்சியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உரச்சிக்கிட்டு அடுப்புல வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்லண்ணே, அண்ணன் தான் பால் காய்ச்ச நீ சொன்ன. நீ பேசாத. உனக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு நெஞ்சல இருந்தா? அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு நடக்கலடா, இனிமேல் நடக்கும்ல. இனிமேல் நடத்துவில்ல, நடக்க விட்டுருவோமா? டேய், கேட்கல என்ன இல்லையா? நறுக்கி போடுமா, நறுக்கி பொண்ணைய நீ வாங்க. அண்ணே, பேசாதடா. உன்னை வந்து வச்சுக்கண்டா. உன்னை வந்து அடுப்படியில என்ன வேலை பார்க்க பார்த்தாயா? அம்மா, அந்த சுவிட்சை போடு. வாங்க. யார் வீட்ல? வீட்ல யாரும் கேட்கல. வீட்டுல யாருன்னு கேட்டா வீடு பதில் சொல்லுமா உனக்கு? இந்த எகத்தாளத்துக்கு ஒண்ணு குறைச்சல. இந்த புத்திசாலி தந்த கதை ஒருத்தல மட்டும் காட்டினா பத்தாதுப்பா, மொட்டை மாடி வரைக்கும் காட்டணும். அது என்ன கையில? விரல் என்ன? வயரு. வயர் இங்க இருக்கு, கனெக்ஷன் வேற எங்கேயோ இருக்கு. போவுல. அம்மா தாயே, அம்மா வந்துட்டேன். அச்சோ, செல்லப்பாவா? குரல கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்து அம்மா, அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா. அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். பிரதர், ஸ்டாப். ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்காய் சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இப்போ என்னப்பா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு வயசு பிள்ளைய ஃபாலோ பண்ண பழகிக்கணும். முடிதான் நரைச்சிருக்கா, மூளையமா நரைச்சிருக்கு உனக்கு. அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்லை, உன் பிள்ளைக்கு அறிவில்லை. யாருக்கு அறிவில்லை? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ஏப்பா, அது என்ன பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா கையில பேட்டு அடிக்கிறதுக்கு? யார? அட, பால் வந்தா அடிக்கிறதுக்கியா? அதானே பார்த்தேன். இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? யாருன்னே தெரியாத ஒரு ஆட்டோக்காரனை கொண்டாந்து வீட்டுல குடி வச்சிருக்கேன். அவன் கூட சேர்ந்து உன் தொங்கச்சி பால் காய்ச்சுது. அது எவ்வளவு பெரிய தப்பு? இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? என்ன ஆயிருக்கும்? பக்குன்னு தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும். அப்புறம் எத்தனை 15 வந்தாலும் பத்துமா? ஏதோ நான் பார்க்க கண்டு பஞ்சை மட்டும் ஊதி தள்ளிட்டு நெருப்ப கையோட கொண்டாண்டேன். எது பஞ்சு, எது நெருப்பு? அது பாசிங்கள போயிச்சு, திரும்பவும் கிளறாத. சொல்ல வந்தது மறந்து போகும். இப்படியே விட்டுருந்தா கல்யாணத்துல போயில முடிஞ்சிருக்கும். ஏப்பா, சாக்கடிக்கிற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வயரை தூக்கி எறியாம கையில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க. சரி, நீயே தூக்கி போட்டு கொண்டாங்க. கொஞ்சம் போட்டுமா. விட்டாச்சு. மறுபடியும் போட்டியா அடிக்கிற நீங்க? இப்ப தெரியுதா பேட் எதுக்குன்னு? பேட்டு. அம்மா, என்னை காப்பாத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. எங்க வீட்டுல ஒரு டெட் பாடி விளையாடலான்னு பார்த்தேன். ஐயோ, அப்படியே பிள்ளைக்கு அம்மா தப்பாம பிறந்திருக்கே. ஆமா, என்ன சொன்ன? ஒண்ணு சொல்ல, எப்படியோ போய் தொலை. என்னடா சொன்ன? கல்யாணம் வரைக்கும் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் சொன்னேன். போடா. அப்படி ஒரு கல்யாணம் நடந்துடாதான் நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆட்டோ டிரைவர் இல்ல, கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா? இப்ப நல்லா வாய போல. நான் எவ்வளவு எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என் தங்கச்சி பால் காய்ச்சி அமுச்சு வச்சேன். பால் பொங்கி வர நேரத்தில் இப்படி உடைச்சிட்டியடா பாவி. என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு என்ன நொன்னப்பா சொன்னேன்? இல்லப்பா, இவ்வளவு மேட்டர் நடக்கிறப்ப நான் போறப்ப ஹலோ ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி தடுத்துக்கலாமே. இதே டயலாக தான் நான் சொன்னேன். எங்க கேட்ட நீ? லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்துன்னு சொல்லிட்டு மேல போன நீ. அப்படியா சொன்னேன்?
நான் ஏதோ தப்பு நடக்க போது கையங்களமா பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சு ஒரு ரிவார்டு வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி இதுல கரண்ட் இருக்கா பாரு. வேணாப்பா, நான் ரிவார்டு வாங்குறது உனக்கு பிடிக்கல, என்னை ஆள விடு. நெல்லு. என்ன? அம்மா அந்த பழைய கஞ்சியை கொடு. ரொம்ப தேங்க்ஸ். போற வழியில அதை நாய்க்கு ஊத்திராத. ஏன்? அது செத்துடும். சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். யார் வீட்ல? வீட்ல யாரு? இப்படி கேட்டோம்னா வீடு எப்படிடா பேசணும் ஒரு வில்லங்கமான கேள்வி வரும். தேவையாது. செருப்பு இங்க இருக்கு அப்படின்னா ஆள் இங்கதான் இருக்கான்னு அர்த்தம். எங்கெங்கயோ இருக்காயா? எதையெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க வேண்டியா இருக்கு பாரு. செருப்பை கொண்டு இங்கேயா வைப்பாங்க? ரொம்ப அடாவடியான ஆளா இருக்காயா? ஏய், என்ன செருப்புல இந்த சத்தம் வருது? அந்த செருப்புலயே அடிச்சா இதை விட அதிகமா சத்தம் வரும். நீ அந்த பக்கம் நிக்கிற? வந்த விஷயத்த சொல்லு. நாங்கெல்லாம் ஒரு பிளான் அப்படியே பிச்சு போட்டோம்னா அது பகீர்னு பத்திக்கிட்டு எரியும். பொக்ரான்ல போட்ட அதே அணுகுண்ட ஒரு போட்டோ மூலியமா போஸ்ட் பெட்டில போட்டேன். அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமாயி ஏத்துறாங்க ஐயா. சாவா சட்டை பூரா ஏத்துறாங்க. அவங்க ஏத்தலடா, இறக்கிட்டு இருக்காங்க. இறக்குறாங்களா? அப்ப போட்டோ மூலியமா போட்ட குண்டு? அந்த குண்டை நீ போஸ்ட் பாக்ஸ்ல போடல, என் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்ட. டேஞ்சரான ஏரியாவாச்சே. நந்துவோட நீ ஒட்டி அமைச்ச போட்டோ யாரு தெரியுமா? என்ன? நான் கட்டிக்க போற ரூபாவோட போட்டோ. ஆத்தி எப்பா மேஜர் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்குல்ல? சீச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல. ஓகே இந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக் பண்ணா உங்க கிராமத்துல எப்படி தண்டிப்பாங்க? எங்க கிராமத்துல இந்நேரம் கட்டி வச்சு வெந்நீரை மேல ஊத்தி கையக்கால முப்பிக்காம போனா போது பச்சை பயிரான மன்னிச்சு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வெளியூருக்கு ஏத்தி விடுற ஊரு. மனுஷ பையன் வாழ்ற ஊரு, மனித நேயம் உள்ள ஊரு. மற்ற மாதிரி போட்டு வாங்கி இறக்கமே இல்லாம சிக்கல மாட்டி விட்டு சீரழிய விட்டு வேடிக்கை பாக்குற பையன் ஊர்ல. ஆமா சொன்னாக்கள் போது பாத்து ஒன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. நான் 2 மாதம் சூடு தனியேற்றோம். ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டுறான் ஐயா. ஏப்பா நான் எவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன நியாயம் அது? எங்க ஒரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓட்டையா? ஹோம் மினிஸ்டர் கடத்த போறேன். ஹோம் மினிஸ்டரை கடத்த போறியா? எப்பா ஹோம் மினிஸ்டரை கடத்துறது என்ன சாதாரண விஷயமா? அங்க எவ்வளவு போலீஸ் இருப்பாங்க, எத்தனை ஏகே பாடிச்சவன் துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படியே கடத்துறதா நீ போய் கடத்தியா? என்னையா கூட்டி போற? நான் சொன்ன ஹோம் மினிஸ்டர் என் ரூபா. ரூபாவா? அப்படி சொல்ல வேண்டியதானே? நீ சாதாரணமா பேசினாவே ரத்த கலரி ஆயிரும். இல்ல துஷ்டு வேற ஆக்கும். துஷ்டு அங்க பாரு. சங்கீதா சைவமா? இவன் பொண்டாட்டி சங்கீதா சைவமா தானே அசைவமா தானே? அதுக்கு எழுதி ரோட்ல ஓட்டிருக்கா? தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா இரு. தெரியறனாலதான் பேசுறேன். கண்ணுக்கு தெரியுது இல்ல? என் ஆளு பரமேஸ்வரி கூட தான் சைவம். நான் பரமேஸ்வரி சைவம் எழுதி போட்டிருக்கேன். டேய், இந்த ஹோட்டல் சைவம்னு எழுதி போட்டிருக்காண்டா. அப்படி போடுறவன் சங்கீதா சைவ ஹோட்டல்னு எழுதி போடணும். இப்படி போடப்படாது. காரை மட்டும் ஓட்டுன்னு ஓட்டுறேன். முன்னாடி டயர் ஓடுது பாரு. ஆமா டயர் பிச்சிட்டு போகுது. ஐயோ அது ஏன் டயர்ல இருக்க டயர் பிச்சிட்டு போகுதுயா? வண்டி நிப்பாட்டு போல. கொஞ்சம் பொறுமையா இரியா. எப்படியா பொறுமையா இருக்க முடியும்? இப்ப பொறுமையா இருக்க முடியுமா? என்ன பத்தி அடிக்கு? உனக்கு எல்லாம் எவன் லைசென்ஸ் கொடுத்தான்? வண்டி நிப்பாட்டியா? ஓ சைடுல டயர் பிச்சிட்டு போனா ஓட்டு அடிக்கு. வண்டி நிப்பாட்டுவே. ஐயா யாராச்சும் குறுக்க மறுக்க வந்து வண்டி நிப்பாட்டுங்கய்யா. இங்க பாருங்க 3 டயரோட வண்டி ஓட்டுறாண்டாலே. நிப்பாட்டு. இறங்கி போ. இரு நான் போய் டயரோட வர்றேன். சீக்கிரம் போ. அடி என்ன வேகமா ஓடுறா அந்த டயர்? காரை விட வேகமா போகுது. ஏய் நில்லு. ஏய் எடுபட்ட பையல நானே அரும்பாடுபட்டு கந்து வட்டிக்கு பணம் வாங்கி இட்லி கடை போட்டிருக்கேன். அதுல டயர் ஓட்டுறியா? டயரு இவ்வளவு பேர் மத்தியில ஒரு ஆம்பளை மேல கை வச்சதே பாத்துக்க. நல்லா இல்ல. ஆம்பளையாடா நீ? எட்ரா பணத்தை. எவ்வளவு? 500 ரூபாய் எட்ரா. அத முதல்ல கேட்க வேண்டியதானே? கேப் விடாம போட்டு அடிக்கிற. இந்தா மறுபடியும் நடி ரவுண்டு கட்டற. போத்தா போ. ஏன்டா டயர் எடுக்கற? ஏன் டயரியா? ஓன் டயரா? ஏன்டா கார டயர் பிடிங்க வந்திருக்கு. ஓன் டயர் இருக்கற மண்டையா? அப்பா என்னடா ஒப்பா? அப்பா இருக்கு பயவுள்ள. பார்த்தா அதுக்கு இவே வேற. வச்சிக்கிறேன் ஒண்ணியாய். ஏற்கனவே ஒத்தனை வச்சிருக்கேன். போடா. ஏன் நடு ரோட்ல டயர் ஓட்டி விளையாடுற? விளையாடுறா? நீதான நம்ம வண்டியோட டயர் பிச்சிட்டு போகுதுன்னு சொன்ன. டயர் பிச்சிட்டு போச்சுன்னு சொன்னேன். நம்ம வண்டியோட டயர்னு சொன்னா டயர் இல்லாம எப்படியா வண்டி இவ்வளவு தூரம் வரும்? ஏப்பா இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? உன்னால ஒரு ஆப்ப கடை காட்டி அடி வாங்கிடுறேன் நான். யாரா இங்க என் பையன் அடிச்சது? நைனா கேக்குறாரு இல்ல, இந்த சார் தான் அடிச்சாருன்னு சொல்லு. நல்லனே ஆச்சா. ஆஹா ரெடி ஆகுறானே. சில்லு மூக்க உடைக்க வச்சுட்டானையா. வாணேனா போலாம். அப்பகாரமா
மொட்டை என்னடா பண்ண சொல்றேன்ப்பா? வண்டியில இருக்கு. எல்லா பக்கமும் வளர இருக்கிறாயா? நாங்களும் எதிர்பார்க்கல. மாப்பிள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் என்ன மென்டலா? சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி. சார், நிச்சயதார்த்தம் கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. நான் கொஞ்சம் அவசரமா போகணும். பாத்ரூம் பின்னால தான் இருக்கு. என்னப்பா குடும்பத்தோட கும்பலா உட்காந்துருக்காங்க, இவங்க மத்தியில எப்படி அந்த பொண்ணை கடத்த போறா? செல்ல வச்சு பேசதான் முடியும், கடத்த எப்படி முடியும்? இது பேசுற செல் இல்ல, வெடிக்கிற செல். வெடிக்கிறதா? ஆத்தி நாவலப்பா, ஏன் மேல பள்ளி போட்டு நீ டம்மிடா. டம்மியா? அப்ப சரி, நிப்பாட்டா காது குத்த. ஏய், அது நிச்சயதார்த்தம். அப்ப நிப்பாட்டா நிச்சயதார்த்தத்தை. தட்டு தாம்பாளத்தோட வந்தா மட்டும் நிச்சயதார்த்தத்தை நடக்க விட்டுருவோமா? யாரா நீங்க? நாங்கெல்லாம் கிட்னாப் பசங்க. இது டைனமிக் பாம், வீசினா நீங்க எல்லாரும் க்ளோஸ். மரியாதை எல்லாரும் குப்புறப்படுங்க. குப்புறவா? லேடிஸுமா? எல்லாரும் தான் படியா. நான் எத்தனை தடவை சொன்னேன் கேட்டியா? இப்ப அப்ப சொல்றேன் குப்புறப்படு. குப்புறப்படுறா மல்லாக்க படுகிற. இந்தா, இதை வச்சு நீ கண்ட்ரோல் பண்ணு, நான் ரூபாவை கரெக்ட் பண்றேன். ஓகேப்பா. டிக்கியேண்டா தூக்குற. ரூபா ரூம் எங்க இருக்கு? அவங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. நீங்க யாருங்க? நான் மாப்பிள. மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க, முகமூடி போட்டிருக்கீங்க. யார் கண்ணும் படக்கூடாதுன்னா பேசாம போடி. எக்ஸ்கியூஸ் மீ கிட்னாப்பர், என்னடா நீங்க ரூபாவை கடத்திட்டு போயிட்டீங்கன்னா அப்ப நான் என்ன பண்றது? நீயா? சும்மா இரு. ரூபா வரேன்டா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? காரணம் எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, நீ வா சீக்கிரம். வர முடியாது. ஏன்? Dress எல்லாம் வெளிய இருக்கு, டவல் மட்டும் தான் கட்டி இருக்கு. டவல் மட்டும் போதும், வா. டவலோட எப்படிடா வெளிய வர முடியும்? நான் உன்னை சேஃப்டியா கூட்டு போறேன், நீ பயப்படாம வா. ஒரு நிமிஷம். ஏய், இல்ல பிரதர், ஒரு டவுட். என்னது? உங்க திட்டத்துல வெறும் கிட்னாப் மட்டும் தானா இல்ல ரேப்பிங்லாம் உண்டா? இது நல்லா ஏண்டா இருக்கே. உதவி, நீ வேற ஞாபகப்படுத்துறியா? ஆச்சி, கையில பாம்பு வச்சிருக்க, என்ன ஆச்சு உனக்கு? என்ன தைரியத்துல சிரிக்கிற? இந்த தைரியத்துல தான் ஆ, மம்முடி கைட்ரா நல்லது என்ன? வாடா வாடா வா. வரேன். கமான் கமான். மூக்கு எங்கடா? ஏய், இவ்வளவு ஏரியா இருக்குல்ல, அது ஏன் மூக்கு ஓட்டையில கொண்டு சொல்லியிருக்க? எனக்கு கை கொஞ்சம் நடுங்கும். ஆத்தி. வேற எந்த ஏரியால வச்சாலும் ஸ்லிப் ஆயிடும். ஆ. அதனாலதான் மூக்கு ஓட்டையில முட்டு கொடுத்து நிப்பாட்டி இருக்கேன். உன்னை பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? அப்படியே ஊத்துக்குழி வெண்ண மாதிரி இருக்கியே. உன்னை அப்படியே டேய், அவசரப்படாத. எல்லாம் உனக்கு தான்டா. முதல்ல இந்த இடத்தை விட்டு போலாமா? பாம குடுறா. குடுறா பாம. டேய், கீழே எல்லாரும் இருக்காங்க. கிட்னாப் பண்ற மாதிரி நடியேண்டா. சரி வா. ஐயோ 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 ஐயோ. என்னமோ சின்ன எல்கேஜி குழந்தை கூட்டு வர மாதிரி கூட்டு வரானே. ஏண்டா ஒரு புடவை சுத்தி கூட்டு வர கூடாது? யோ என் பொண்ணை விட்டுறியா? மரியாதையா என் பேத்தியை விட்டுடு, இல்ல சுட்டுடுவேன். டவலை ஊத்துருவேன். பாலும் பால்கோவும் பாதாம் பருப்பும் கொடுத்து வளர்த்தவன் பேத்தியோட மானம் போயிடும், ஜாக்கிரதை. ஏய் வா. சூப்பர் பிரில்லியன்டியா நம்ம ஆளு. கரெக்டா கை நாத்திட்டு போறான். ஏய் பெருசு, இப்ப சுடியா மூக்குல. சுடு சுடு. துப்பாக்கி டம்மியா? டம்மியா? அப்ப பாம்பு மாதிரி இது டம்மியா? பாமும் டம்மியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். போன் பண்ணி துண்டோக்க சொல்லிருண்டி. போங்க சார். கொண்டாங்க. நானும் டம்மி, அவனும் டம்மி, டம்மிக்கு டம்மி. அப்ப என் கல்யாணம்? அவனா நீ? அப்ப ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன். 3000 ரூபாய் வாங்கிட்டு 9 மணிக்கு வர்றேனால இன்னும் காணோம். வரட்டு வச்சுக்கிறேன், குத்தி கொள்றேன். வந்துட்டியாடி? ஏன் சிலப்பா குறுக்க கொண்டு வந்து காலை விடுற? காலை விடுறாங்களா? சரி விடியா. அங்க முட்டையோட வெள்ளக்கருவை உடைச்சு ஊத்துனா சரியா போகுது. ஆம்லெட் போற இடம் மாறியாது. யோ, ஏயா கொதிக்கிற? முதல்ல மீட்டர் கட் பண்ணியா? கொஞ்சம் விட்டு நான் மேட்டரை கட் பண்ணிருமா? மீட்டர் வரையா? சரி விஷயத்த சொல்லு. இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்க. எது செஞ்சாலும் கூச்சம் இல்லாம செய்யணும். கூச்சமா? அது என் குடும்பத்துக்கே எதிரியா? வெண்ணைய முந்தானைய போட்டு தாண்டவா? இதெல்லாம் அவன்கிட்ட போய் வச்சுக்கிட்டே அறிவிட்டவள. என்கிட்ட இந்த நிலைமை இல்ல வேணாம். சரி மேட்டர் சொல்லு. அதாவது நான் சொல்றேன், கட்டிப்பிடிச்சு உருண்டு ஒப்பாரி வச்சு என் கர்ப்பத்துக்கு காரணம் இவன் தான் எல்லாரும் நம்புற மாதிரி நடிக்கணும். நடிப்பியா? யோ, என் நடத்தையில வேணா கூட சந்தேகப்படு. என் நடிப்ப சந்தேகப்பட்ட என் நெஞ்சு தாங்காதியா? பார்த்தாலே தெரியுதே. இந்த மாதிரி எத்தனை கலை சேவை நான் பண்ணிருப்பேன். வேணா என் முந்தானை படுத்தா. மூடு மூடு மூடு. நல்ல மூட்ல தான் வந்திருக்கேன். நான் சொல்றது அந்த மூடுல, நீ இத்த மூடு. ஓப்பன் மூடுலயே இருக்கா. சரி நீ இங்கே இரு, அவன் என்ன கலர்ல சட்டை போட்டிருக்கான்னு பாட்டு வந்துறேன். கடுக்குதே. பச்சை சட்டை.
ஐயா சிரிக்கி மக சிரிக்கி. காணா போயிட்டான் உன்னால போய் தொலைஞ்சிட்டான். நல்லா கேட்டுக்க, பச்சை சட்டை போட்டவன் போனவன பசக்கு நொட்டிக்கிற காரியத்தை கணக்கா முடிக்கிற. ஓகே போ. கையரங்கடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அங்க போய் உன் வித்தியா காட்டு போ. பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே பொல்லின் நிறமே பச்சை சட்டை என் மச்சானுக்கு பிடிச்சதும் பச்சை சட்டை. ஹலோ ஏய் யார் நீ? நீங்க எனக்கு இந்த தாலியை கட்டிட்டு காணாம போய் 6 மாசம் ஆச்சு. இப்ப 3 மாசம் நான் முழுகாம இருக்கேன். நான் காணாம போய் 6 மாசம் ஆச்சுங்கிற, நீ முழுகாம இருந்து 3 மாசம் ஆச்சுங்கிற. கணக்கு எங்கேயோ உதைக்கலமா? எனக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. இப்போ உங்க பையன் ஏன் வயித்துல உதைக்கிறான். என்ன சந்தேகமா? முந்தானை போட்டு தானே. ஐயோ அதெல்லாம் போட்டுக்கமா. என்ன நீ யாருமா? கரெக்ட், அம்மா. அம்மாவாக போறவ. போய் என்னன்னு கலை போ. எல்லாம் உங்க பையன் பண்ண குறும்பத்தை. ஏமா நீ வாயில அடிச்சிட்டு ஏன் வயிற்றுச்சல கிளப்புற நீ? அண்ணே யார் இந்த பொண்ணு? அதேதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு எக்ஸ்பிரஷன்? இல்ல கட்டி பிடிச்சலாம் பேசுறியே. அதான் எனக்கே ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அநேகமா இவங்க வந்து அட்ரஸ் மாதிரி வந்திருக்காங்கன்னு. இல்ல நீ போ. நான் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நீ போ. முதல்ல ஏன் கர்ப்பத்துக்கு பதில் சொல்லியா? கர்ப்பத்துக்கு பதில் சொல்றதா? கேள்விக்கு தான் எனக்கு பதில் சொல்ல தெரியும். உன்னை எப்படியா கேட்ட நீ பதில் சொல்ல மாட்டேன். யோ சீக்கிரம் ஒத்துக்கையா, நான் அடுத்த கால் ஷீட் போகணும். கால் ஷீட்டா? அப்ப இது செட்டப்பா? ஆமா செல்லப்பா. ஐயோ நீ தானே பச்சை சட்டை? ஏதோ செல்லப்பான்னு சொன்னீங்க. செல்லப்பா பண்ண செட்டப்பா இது? ஆமையா, அவன் பண்ண செட்டப் தான். உன்னை இப்படி பண்ண சொல்லி 3000 ரூபாய் காசு கொடுத்தான். ஏன்? அது அது சட்டை கலர் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அதாவது நீ கட்டிப்பிடிக்க வேண்டியது பச்சை சட்டை இல்ல, மஞ்ச சட்டை. யோ அந்த ஆள் கொடுத்த காசுக்கு பச்சை சட்டையை கட்டி பிடிச்சாச்சு. இன்னும் என்னால முடியாது. இந்த சான்ஸ் வர நான் மிஸ் பண்ண கூடாது. ஐயோ இது 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 வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அந்த மஞ்ச சட்டைக்காரனை கட்டிப்பிடி. மஞ்ச 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 மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே மஞ்சள் சட்டை மச்சான். என்னடி ஏன் மேல பாயிர? ஏயா நீ எனக்கு தாலியை கட்டிட்டு 6 மாசம் காணாம போயிட்ட. நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஏய் கப்ப கட்டி உன்னை நடிக்க வச்சது நான் எப்படி உன்னை கர்ப்பமாக்குவேன்? எந்த காது? நீ 3000 ரூபாய் கொடுத்து அந்த பச்சை சட்டைக்காரனை கட்டிப்பிடிக்க சொன்ன. ஆமா. அந்த பச்சை சட்டைக்கார 5000 ரூபாய் கொடுத்து மஞ்சள் சட்டை போட்ட ஒன்ன கட்டிப்பிடிக்க சொன்னான். என்ன கட்டிப்பிடிக்க சொன்னானா? என்னப்பா? பார்ட்டி மஞ்சள் சட்டைக்கு மாறிட்டானா? அதான் குழப்பம். இந்த பார், கட்டிப்பிடிக்க வேண்டிய மஞ்சள் சட்டைக்காரன் மேல இருக்கா. அங்க போய் இப்படி போ. என்னடா என்ன நினைச்சு நீக்கிற? நீ என்னடா நான் 3000 ரூபாய் கொடுத்து அந்த பச்சை சட்டைக்காரனை கட்டிப்பிடிக்க சொல்ற? அந்த பச்சை சட்டைக்காரன் 5000 ரூபாய் கொடுத்து மஞ்சள் சட்டை போட்ட ஒன்ன கட்டிப்பிடிக்க சொல்றான். நீங்க 2 பேருமா சேர்ந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்காம இன்னொருத்தரை கட்டிப்பிடிக்க சொல்லுவீங்க. 8000க்கு எத்தனை பேரடா கட்டிப்பிடிக்கிறது? ஏண்டா என்னடி பையில சுத்துற? என்னடா கொஞ்சம் வழி விடுங்க. ஏண்டா டேய், அந்த பச்சை சட்டையிலே என்ன குறஞ்சான போயிருப்ப. உன்னால நான் கவலைப்படலாம். அங்க அந்த பேமணி அந்த பேசி நிக்கிற. இந்த பேமணிக்காக தான் நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணினீங்களா? ஆமா. இங்க பாரு. சொல்றத கேளு. முதல்ல முந்தானிய முடி. ஐயோ பஜாரியா போட்டு போல வச்சா அப்படி. என்னடா அதெல்லாம்? என்னமா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? சீரியல் மாதிரி ஆயிடுச்சு நம்ம குடும்பம். ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு. நீ பாக்குறத பார்த்தா என்ன சந்தேகப்படுற? அது இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. என்ன நடக்க போகுது?